अल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। हज़रत तानवी रहमतुल्लाह अलैहि இதுமா சொல்கிறாங்க, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய நற்காரியங்களுக்கு இவ்வுலகிலும் மறு உலகிலும் தரக்கூடிய நற்கூலி இருக்கிறது. அது ஜஸா இல்லை, அது அத்தா தான்ட்டான். அந்த ஃபேன் ஆஃப் பண்ணணுமா? கூலாக தான் இருக்குது. இது வேணாம். அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய ஜஸா இருக்கே, அதுவும் அத்தா தான். குர்ஆனில் எங்கெல்லாம் அல்லாஹ் ஜஸான்னு சொல்கிறானோ, நாம் செஞ்சோம் அதுக்கு கூலி நீங்கள் நினைக்காதீங்க. ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஜஸாஅம் மிர் ரப்பிக அதான் ஹிசாபா. இது அல்லாஹின் பிறத்திலிருந்து ஜஸாவாகவும் இன்னும் அல்லாஹுடைய அத்தாவாகவும் இருக்கிறதுங்கிறான். அல்லாஹ் அதில் சொல்கிறான், ஜஸாவே அல்லாஹ் அத்தான்னு தான் சொல்கிறான். உங்களுக்கு எதுவெல்லாம் ஜஸாவாக கொடுக்கப்பட்டதோ அதுவும் என் புறத்திலிருந்து அருளப்பட்ட அத்தா, கொடைதான் அல்லாஹ் சொல்கிறான். ஏன்? நாம் என்னவெல்லாம் நல்ல அமல்கள் நம்மிலிருந்து வெளியாகிறதோ அந்த நல்ல அமல்களில் அணு அளவு கூட நம்முடைய பங்கு இல்லைன்ட்டாங்க. அல்லாஹ் தஆலா அதை உன்னிலே வெளியாக்கி பார்க்க ஆசைப்பட்டு உன்னை செய்ய வைத்து கொண்டார். அதற்கு கூலியாகவும் அவனே தான் எதை தருகிறானோ அதை தருகிறான். இன்னும் சொல்லப்போனால், உனக்கு ஒரு அத்தாவை அல்லாஹ் தர வேண்டும் என்று நாடிட்டால், எதையும் கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால், அதற்கு சபபாக உன்னில் ஒரு அமலை உண்டாக்கி அவனா செய்ய வச்சு இந்தா கொடுத்துட்டேன். அப்போ எங்கே போய் உனக்கு கூலின்னு எப்படி சொல்கிறது? நீ தப்பாக நினச்சிக்கிட்டா அதுக்கு நீ தான் பொறுப்பு. உதாரணமாக நான் அபூபக்கருக்கு ஒரு சாக்லேட் கொடுக்கணும்னு வாங்கிட்டு வந்தேன். ஜோப்பில் சாக்லேட் இருக்கு, கொண்டு வந்துட்டேங்க இந்த அபூபக்கருக்கு. இவருக்கு கொடுக்கணும்னு என் மனசில் ஆசை வந்துடுச்சு. நான் என் மனசில் ஒரு ஆசைப்பட்டேன். ஆனால் இப்போ கேட்கலாம், ஏன் இவருக்கு மட்டும் மற்றவங்களுக்கு ஏன் கொடுக்கலன்னு? அது ஏன் இஷ்டம், என் கல்வியோட ஆசை வருது, அதுக்கு என்ன செய்ய முடியும்? ஒரு முகப்பத்து வருது, கொடுக்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அப்போ அங்கே உட்காந்து அவர் எனக்கு ஏன் கொடுக்கலன்னு, அவர் எனக்கு ஏன் கொடுக்கல, இவர் எனக்கு ஏன் கொடுக்கலன்னு கேட்கலாம். அதனால் நான் அபூபக்கர் காலை கொஞ்சம் அமுத்து அப்படி 2 அமுத்து விட்டேன். எனக்கு காலை அமுத்தணும்னு அவசியம் கிடையாது. நல்லபடியாக காலை அமுத்துறேன். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹ், இந்த சாக்லேட் வச்சு ஜி. அதில் ஒரு கேள்வி கேட்குறது, அவருக்கு தெரிஞ்ச கேள்வி சொல்லிவிட்டு கரெக்டாக சொல்லிட்டு அதை மற்றவங்கள்ட்ட சொல்ல தான் செஞ்சுருப்பாங்க. ரசூலுல்லாஹ் பாப்பா பேர் என்ன? அப்துல்லா. கரெக்டாக சொல்லிட்டு இந்த மாஷா பரிசு வச்சு அது எல்லோரும் சொல்லுவாங்க. அதே என்கிட்ட கேட்கலன்னு அவரு கேட்க
கேட்டேன், கரெக்டாக சொல்லிட்டாரு, பரிசு கொடுத்துட்டேன், முடிஞ்சு போச்சு. அப்போ இது ஜஸா பவர் வெளிப்பு சொல்கிறார், நான் கேட்ட கேள்வி கரெக்டாக பதில் சொல்லிட்டேன், எனக்கு பரிசாக சாக்லேட் கிடைக்கும் அப்படின்னு, கூலியாக சாக்லேட் கிடைச்சதுன்னு சொன்னார்னா விளங்காமல் சொல்கிறாருன்னு அர்த்தம். அது எப்படி சொல்ல முடியும்? அந்த கேள்வி கரெக்டான பதில் சொல்லிட்டேன், அதனால் எனக்கு சாக்லேட் கிடச்சின்னு அவர் சொன்னாலே தப்பது. எனக்கு கொடுக்கணும்னு நாடிட்டாங்க, அதனால் என்ன கேட்டாங்க, அடுத்தவங்க கேட்க வச்சுருந்தா அழகாக சொல்லியிருப்பாங்க அவங்க. அப்போ நாடிட்டான், அல்லாஹ் கொடுக்கணும்னு நாடிட்டான், ஒரு அருள் புரியணும்னு நாடிட்டான். அதனால் மற்றவர்களும் இப்போ பொறாமப்படக்கூடாது. ஏன்னா இதுக்காகத்தான் ஒரு பரிசாக கொடுத்தா நினைக்கிறதும் கூடாது, அவரும் நினைக்கக்கூடாது, மற்றவங்க நினைக்கக்கூடாது. அல்லாஹ் கொடுக்க நாடி விட்டான். ஆகவே அல்லாஹ் தாலா அப்படி ஒரு செயலை அவர்களை நிகழ்த்தி, ஒரு செயலை உண்டாக்கி அவர்களுக்கு அல்லாஹ் தாலா இது அருட்கொடையாக கொடுத்துருக்கான். இப்போ துனியாவில் அல்லாஹ் நமக்கு என்ன அருட்கொடைகள் கொடுத்துருக்கிறானோ எல்லாமே அல்லாஹ் தாலா ஏதோ நம்ம மேலே ஒரு பிரியப்பட்டு நம்மளே சில செயல்களை உண்டாக்கி கொடுக்கறது தான். அதெல்லாம் மற்றவர்களும் அவங்க மேலே பொறாமப்பட்டுன்னா ஆரிஃப் விளக்கம் இல்லைன்னு அர்த்தம். சொன்னான். சரிம்மா, மலக்குமார்கள் கேட்டாங்க, ஆதம் நபியை ஏன் சிறப்பு படுத்தினாய், நாங்கள் தான் இருக்கிறோமேன்னு கேட்டாங்க. விளங்காமல் கேட்டாங்க. எல்லா இடத்துல நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு லக. ஆதம் நபியில் உள்ள ஒரு நுக்சானையும் பயன் செஞ்சாங்க, தங்களுடைய ஒரு கமாலையும் பயன் செஞ்சுட்டாங்க. இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபான்னு சொன்னாங்க. قالوا أتجعل فيها من يفسد فيها ويسفك الدماء نحن نسبح بحمدك ونقدس لك. அப்போ என்ன செஞ்சாங்க மலக்குகள்? अपने खूबियाँ गैर के बुराइयाँ, தனது நன்மைகளையும் பயான் செய்தார்கள், பிறரிடத்தில் உண்டான குறைகளே பயான் செய்தார்கள். இந்த ஒரு வார்த்தைக்காக மொத்த காலங்கள் வருத்தப்படும்படி அல்லாஹ்கிட்டான். आरिफ यार अपने बुराइयाँ दूसरे के खूबियाँ बयान करने वाले आरिफ. ஆரிஃப் எப்படி இருக்கணுமா? தனது குறைகளை பார்க்க வேண்டும், மற்றவர்களின் நிறைகளை பார்க்க வேண்டும் வாழ்நாள் எல்லாம். இன்னொருத்தருடைய குறைகள் பக்கம் நசர், தன்னுடைய நிறைகளின் பக்கம் நசர் வச்சா அவர் ஆரிஃப் இல்லை. ஷேக் சஅதி ஷிராசின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஜி. அவங்களுடைய ஷேഖை வந்து ஷிஹாபுத்தீன் ஷுஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களும் ஹாஜா முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி எஜமான் ஹம்சமான் ஒரு காலத்தில் வாழ்ந்தவர்கள் தான். யார்? ஷிஹாபுத்தீன் ஷுஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களும் ஹஜ்ரத் ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி அஜ்மீரி எஜமான் அவர்கள், முஹீதீன் ஆண்டகை எல்லாம் ஒரு சமானால் வாழ்ந்தவங்க, எல்லாம் ஒரு காலம். என்ன பொற்காலம் மறந்துருக்கு. ஒரு பக்கம் பக்தாதில் அவங்க, ஒரு பக்கம் அஜ்மீரில் இவங்க, ஒரு பக்கம் ஷிஹாபுத்தீன் ஷுஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த மகான்கள் எல்லாம் ஒரு பக்கம் பஹாவுத்தீன் நக்ஷபந்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, எல்லாம் இவங்களாம் ஒன்றா ஒரு சமகாலத்தவர். ஒரு ஜமான் எப்படி இருந்திருக்கு. அவங்களுடைய முரீத் தான் ஷேக் சஅதி ஷிராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த காலத்தில் ஒவ்வொரு ஷேகுமாரும் பையத்லாம் கொடுத்த பின்னாடி, அவங்க ஞானங்கள் கொடுத்த பின்னாடி, இந்த ஜமானாவில் இருக்கக்கூடிய எல்லா ஷேகுமார்களையும் பார்த்து கொஞ்ச நாள் அவங்கள்ட்ட தங்கியிருந்து ஞானங்கள் வாங்கிட்டு வாங்கன்னு அமுச்சே வைப்பாங்க. அமுச்சு வைப்பாங்க. எல்லா ஷேகுமார்கள்ட்டையும் போய் அவங்க தாலிமாத்துக்கும் பார்த்துட்டு வந்து அவங்களுடைய ஞானங்களையும் பெற்றுக்கொள்வாங்க. ஹாஜா முஈனுத்தீன் சிஷ்டி அஜ்மீர் ரஹ்மத்துல்லாஹி தங்களுடைய மகூலாத்தில் எழுதியிருக்காங்க, எத்தனை ஷேகுமார் நான் பார்க்க போயிருந்தேன். இவங்க ஹான்கால போய் சில நாட்கள் தங்கியிருந்தேன், அவங்க ஹான்கால சில நாட்கள் தங்கியிருந்தேன். ஷேகுமாரிலே அமுச்சு வைப்பான். ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த முரீதுடைய கமால் மட்டும்தான் முக்கிய நோக்கமாக இருந்துச்சு. அந்த முரீதுடைய கமாலியத்து தான் முக்கியமாக இருந்துச்சு. அவருக்கு 4 இடத்துல போனால் தான் அனுபவம் வரும். ஒரு கிணத்து தண்ணியாக இருந்தால் எப்படி? இப்போ முரீதை வச்சு கமானாக தான் நோக்கமாக இருக்குது. அதனால்
முரீது கொடுத்தோடனே இப்போ ஷேகுமார்கள் என்ன தவிர வேறு யாருக்கிட்டையும் போயிடாது. ஏன்னா நீ எனக்கு இவன் மாதம் 1000 ரூபா ஹதியா கொடுக்குறதா இருந்தால் அந்த 1000 ரூபா அங்கே போய்டும், அது 500 ரூபா அங்கே போயிடும், எனக்கு 500 ரூபா குறைஞ்சி போயிடும். அதனால் முரீது வாங்கினவனு எந்த ஷேகுமார்கள்ட்டையுமே உட்காந்துடக்கூடாது. இப்போ இன்னொரு ஷேக்கிட்ட போய் உட்காந்தா ஒரு பயான் கொஞ்சம் அழகாக இருந்துச்சுன்னா என்ன செய்வேன், ஒரு 500 ரூபா அங்கே கொடுத்துடலாம், கட்சி மாதிரி இல்லை நீ திடீர்னு புரிஞ்சுங்களா. இந்த பரிசுத்த தூய்மையான உள்ளத்தை நான் ஒரே ஒருத்தட்ட பார்த்தேன்னா என்னுடைய ஷேகை நான் எதிர்பார்த்தேன். இது நான் வந்து கேட்பாங்க, அங்கே போய் உட்காந்துங்களா, தாலீம் கேட்டிங்களா, டெய்லி அங்கே தாலீமுக்கு போங்க. அவங்களுடைய நோக்கம் வந்து முரீதுடைய கமாலியத்து நோக்கமாக இருந்துச்சு. டெய்லி தாலீமுக்கு போங்க ஜமால் சர்க்கார்கிட்ட, டெய்லி உருசான தாலீம் நடத்துகிறீங்களா, அவங்கள்ட்ட போய் பாடம் தாலீம் வாங்குறீங்களா என்று விசாரிப்பாங்க. போங்க தாலீம் போங்க, முதாக்கரா செய்யுங்கம்மா போட்டுவாங்க அப்படின்னு என் சர்க்கார் நான் சொல்லுவாங்க. அப்போ ஹாஜா மொயின் திஷ்டி அஜ்மீர் நாயகம் எல்லா ஷேகமார்கள்ட்டையுமே போயிட்டு வந்துருக்குறாங்க. அவங்க சொன்னாங்க ஒரு தடவை நான் ஷேக் ஷிஹாபுத்தீன் சுஹ்ரவர்தி ரஹமத்துல்லாஹி அலைஹியுடைய தர்பாரில் உட்காந்து தாலீம் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ எஜமான் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னாங்க, இந்த சில்சிலாவுடைய ஞான பாடங்கள் தசவுஃப் இவர்களுடைய உச்சகட்டமான நோக்கம் அஃஸலுல் ஈமான், ஈமானில் உச்சகட்டத்தை அடைய வேண்டும், அதான் நோக்கம். அதுக்கு தான் நம்ம தரீகத்து ஷரியத்திலிருந்து அடுத்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஞான பாதைக்கு ஏன் வரணும், ஈமானில் உச்சகட்டத்தை அடையணும். அந்த ஈமானில் உச்சகட்டத்தை அடைவது என்றால் என்ன, ஜி அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்ற உணர்வை 24 மணி நேரமும் கொண்டு வர்றது. இன்ன அஃதலுல் ஈமானி அன் தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைஸு குன்த. ஒருத்தர் ஆரிஃபே காமில்னா யார், 24 மணி நேரமும் அல்லாட்ட பேசணும். அவர் நசர் ஜஹாம்பி பஸ்ம மே பைட்டே துமாரே பேஷே நசர் பைட்டே, எங்கே உட்கார்ந்தாலும் உலகிலே உனக்கு முன் உட்கார வேண்டும் என்று கௌஸ் ஈஸ்வா சர்க்கார் சொல்கிறாங்க. இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் நாக்கிஸான பேச்சு, நான் மௌலாட்ட பேசிகிட்டு இருந்தால் காமிலான பேச்சு. அப்போது இன்ன அஃதலுல் ஈமானி அன் தஅலம அன்னல்லாஹ மஅக ஹைஸு குன்த, நீ எங்கிருந்த பொழுதும் உன்னோடு அல்லாஹ் இருக்கிறான்ற உணர்வில் இருப்பதுக்கு பேர் என்னங்க, காமிலுல் ஈமான். இப்போ கமால ஈமான் எப்போ வரும், கமாலே இத்ராக்கே மையத், இத்ராக்கே மையத்துடைய கமாலியத் வரும்பொழுது ஈமானில் கமாலியத்து வரும். அதற்கு என்ன வழி, கமாலே மாரிஃபத். அதற்கு என்ன வழி, கமாலே முஹப்பத். அதற்கு என்ன வழி, ஜி எஜமா சொல்கிறாங்க, எஜமா சொல்கிறாங்க, நீ கமால் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான்ற உணர்வை அதிகமாக கொண்டு வருவதற்கு இல்லை. அன்றைக்கி பாடத்தில் அது விளக்கமாக சொன்னோம், அதை பற்றி 1 மணி நேரம் பயான் செஞ்சோம், அது மறந்துருச்சு எனக்கு. எஜமா சொன்னாங்க, அந்த கமாலே முஹப்பத்து, கமாலே இத்ராக்கே மையத், அல்லாஹ் உன்னோடு இருக்கிறான்ற உணர்வை எப்பொழுதும் சதா உன்னிலே கொண்டு வருவதற்கு என்ன தேவை, கமாலே முஷாஹதா தேவை. முஷாஹதாவுக்கு என்ன தேவை, சதா அல்லாஹ் தாலாவுடைய முஷாஹதாவுக்கு தேவைன்னா முஹப்பத், முஷாஹதாவுக்கு தேவை மாரிஃபத், மாரிஃபத்துக்கு தேவை முஹப்பத், முஹப்பத்துக்கு தேவை முராகபான்னு சொன்னாங்களா, என்ன சொன்னாங்க, சரி அந்த வருஷம் மறந்து போச்சு எனக்கு, என்னமா சொன்னார், அது ஒரு பயானில் இருக்குது, எடுத்து கேட்டுங்க இன்ஷா அல்லாஹ்.
இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பயானை சொல்லியிருக்கேன். இந்த செய்தியை ஹஜரத் ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்டி அஜ்மீர் ரஹமத்துல்லாஹி அலைஹி எனக்கு ஷிஹாபுத்தீன் ஷொஹ்ரவர்தி ரஹமத்துல்லாஹி அலைஹி சொன்னதாக சொன்னார்கள். இப்படி ஷேഖ்மார்கள் எல்லாத்திட்டையுமே போயிட்டு வந்து ஞானங்கள் படிச்சுட்டு வந்தாங்க. ஷேக் ஷிராசி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஷிஹாபுத்தீன் ஷொஹ்ரவர்தி ரஹமத்துல்லாஹி முரீது. இப்போ அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய ஷேக் ஷிஹாபுத்தீன் ஷொஹ்ரவர்தி எஜமான் சொன்னார்கள், मेरा पीर दाना ये फ़र्क़ शिहाब दो अंदर फरमूद बर रूय आब यके आंख के बरखीश खुद भी मबाश दुअम आंख के बर गैर बद भी मबाश. ரெண்டே ரெண்டு செய்தி ஞாபகம் வச்சுக்கப்பா. என்ன சொன்னாங்க? ரெண்டே ரெண்டு இர்ஷாத். நீ எப்போதுமே உன்னை ஏதாவது நல்ல விஷயம் முன்னாடி இருப்பதாக நீ பார்க்கவே பார்க்காது. அடுத்தவரில் ஏதாவது குறை இருப்பதாக பார்க்கவே பார்க்காது. ரெண்டே ரெண்டு செய்தி தான். உன்னில் நிறையை நீ காணாதே, ஜி, பிறரில் குறையை நீ காணாதே. எக்கே பர்ஹீஷ் ஹுத்பீன் அபாஷ், உன்னிலே ஹுத்பீன் வர வேணாம். பிறரை பற்றிய துவம் ஆங்கே கைரே பதுபி மமாஷ், இன்னொரு இடத்துல பது நசர் பார்க்காது. உன்னை ஹுது நசர் நீ பார்க்காத, உன்னிலே மற்றவர்களை பது நசர் பார்க்காது. பரவாயில்லையே, நம்மகிட்டே வா, நான் பரவாயில்ல, நான் பரவாயில்லைன்னு நினச்சாலே முடிஞ்சுன்னு. தன்னில் நிறையை காணாதே, பிறரில் குறையை காணாது. உன்னில் ஏதேனும் நிறை கண்டால் உன்னை குறை சொல்லுங்க. இதனால நீ செஞ்ச, இல்லைன்னா செஞ்சிருப்பியா? இப்படிதான் நீ செஞ்ச. பிறரில் குறை கண்டால் அதுக்கு சாக்கு சொல்ல, அதனால செஞ்சிருப்பார் அவர். அது பெருசாக எடுத்துக்கிற எப்படி குறைன்னு சொல்ல முடியும்? நீ அந்த நிலையில் இருந்து அதோட மோசமாக செஞ்சிருப்ப. பிறரில் குறை காணாதே, உன்னில் நிறை காணாதே என்று என் ஷேഖனாகிம் எனக்கு அறிவுரை கூறினார்கள் என்று ஷிஹாபுத்தீன் ஷொஹ்ரவர்தி. இப்போ மலக்குகள் என்ன செஞ்சிட்டாங்க பை ஜி? அது அல்லாஹ் தஆலா முதல்ல நமக்கு சொல்லிட்டான். மலக்குகள் தன்னில் நிறை கண்டார்கள், பிறரில் குறை கண்டார்கள். இது அல்லாஹ் தஆலாவுக்கு பிடிக்கல. இனி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபான்னு சொன்னதோடு என்ன சொன்னாங்க பை? தசவுஃபுடைய குலாசாவை நான் உனக்கு சொல்கிறேன்பான்னு ஷிஹாபுத்தீன் ஷொஹ்ரவர்தி ரஹ்மத்துல்லாஹி ரெண்டே ரெண்டு சரி சொன்னாங்க. ஷிராஜி ஜமா சொல்லிட்டாங்க, உன்னில் எந்த விஷயத்திலும் நிறை காணாது, பிறரில் எந்த விஷயத்திலும் குறை காணாது. எவ்வளோ சொல்லி முடிச்சிட்டாங்க. இப்போ மலக்குகளுக்கு என்ன பிரச்சனை வந்துடுச்சு? மாட்டிக்கிட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறை கண்டார்கள். இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா காலு அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வ யஸ்ஃபிகு திமா, ஃபசாது செய்வார்கள், இரத்தம் ஓட்டுவார். குறை கண்டார்கள். யார? ஆதம அலைஹிஸ்ஸலாம். மனிதனை குறை கண்டார். அப்புறம் என்ன சொன்னாங்க? நஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வ நுகத்திஸு, நாங்கள் தஸ்பீஹ் செய்கிறோம், தக்தீஸ் செய்கிறோம். முடிஞ்சுங்களா? இது அல்லாஹ்வுக்கு அப்போவே பிடிக்கல. அப்படி சொன்ன வார்த்தைகளுக்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா அவருடைய கியாமத் வரைக்கும் வருத்தப்பட வச்சுட்டான். பாரு சொன்ன, இப்போ பாரு என் அடியான எங்கெல்லாம் அடியார்கள் நல்லது செய்கிறார்களோ அங்கெல்லாம் அமுச்சு வச்சிடறான் அல்லாஹ் தஆலா. இப்போ எல்லாம் திக்ர் செஞ்சால் உடனே அமுச்சிடறான். இல்லை ஓடு ஓடு ஓடு. பாரு இங்கெல்லாம் பாவம் நவுத்திடுறான். எங்கே அடியான் குறை செய்கிறார்களோ மனுக்கள் நவுத்திடுறான். பாருங்க, பிரதாயிலே பதிசில் சாராயம் குடிச்சு அங்கே மலக்குகளுக்கு நவுத்துறோம், நவுத்திடுறான். அங்கே போய் கூட்டம் கூட்டி நிற்கிறது இல்லை, இல்லை நவுத்திடுறான். இது அல்லாஹ்வுடைய ஹிக்மத். இது நவுத்திடுறான். பாவம் செய்கிறதோடு நவுத்திடுறான். ஒரு தலையில் துணி இல்லாமல் பொம்பளை இருந்தவரை வீட்டுக்குள்ளே வரதில்லை. ஒரு சின்ன குற்றம் இருந்தாலும் அந்த இடத்துட்டு மலக்குகளை நவுத்திடுறாங்க.
எல்லாத்தையும் நோத்திடும். லா ததுகுல் மலாயிகத்து பைத்தன் ஃபீஹி சூரத்தும் வலா கல்ப். நம்பர் நன்மை செஞ்சால் குவிஞ்சிட்றாங்க. பார் சொன்னுங்க, இனிமேல் நீங்களாம் தஸ்பீ செய்கிறதாக, நீ உனக்கு சாப்பாடு தேவையில்லை, தண்ணி தேவையில்லை, பசி இல்லை, வடை சம்சா தேவையில்லை, உட்காந்து தஸ்பீ செய்து பெருசாக பாருங்க பசியோட. இப்போ மலக்கள் உட்காந்து தஸ்பீ செஞ்சுருக்காங்க, அடுத்து அவங்களுக்கு ஃபிக்கர் இருக்குமா அவங்களுக்கு? இப்போ நமக்கு உட்காந்து 7:30 மணி ஆயிடுச்சு, ஃபிக்கர் வந்துடுது. இப்போ 8 மணிக்கு நாஸ்டாக்கு போய் சாமான் வாங்கிட்டு இல்லைன்னா பிவி திட்டுவா, 8:15 பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூலில் இல்லைன்னா ஸ்கூல் டீச்சர் திட்டுவாங்க, 9 மணிக்கு கடை திறக்கலைன்னா அவனுக்கு வந்து வாசல் நிற்பாங்க. அப்படியே எங்கள் அப்பா 1000 ஃபிக்கரு இத்துடனே உட்காந்து தாலீம் கேட்டு உட்காந்துருக்கோம். மலக்களுக்கு ஃபிக்கர் இருக்கா? கடை திறக்கணுமா, பிவி திட்டுவாங்களா, இல்லை பிள்ளைய ஸ்கூலில் ஒன்றுமா இந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைய பற்றி வச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸ்கூலில் வர்றது பெரிய பாடு அப்படின்னு அவங்க எதுவும் முணங்குவாங்களா? இவர் பாட்டுக்கு தாலீம் ஆரம்பிச்சிட்டாருன்னா நாங்கள் எப்போ முடிக்கிறது, எப்போ பேசி மாவு வாங்கி தருது, எப்போ இட்டு ஒட்டி சுடுறது? மதியானம் சாப்பாடுக்கு போனால் தான் மீன் இருக்கும், தீர்ந்து போயிடும் வேறு, அது வேறு பிவி திட்டுவாங்க. எந்த ஃபிக்கருமே இல்லை பாருங்க. இப்போ அவங்க சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறது பெருசு இல்லை. இவ்வளவு பிரச்சனைகளையும் வச்சுக்கிட்டு தஸ்பீஹ் செஞ்சுட்ருக்கேன். போய் பாரு அப்படின்னு அல்லாஹ் தஆலா நல்ல காரியம் செய்யும்போது அமுச்சு வைக்கிறான். சரிம்மா, இது அல்லாஹ் தஆலா ஷானு தஆலாவுக்கு அது பிடிக்கலையா? என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா? ஆதம் நபியை கூப்பிட்டு உங்களுடைய கமால் என்னென்ன காட்டுறேன் நபி, சொன்னது எனக்கு பிடிக்கல, வாங்க அவங்க சொன்னதுக்கு நேரு மாற்றமாக நடத்தி காட்டுறேன் அப்படின்னு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு வா அல்லமா ஆதம் அல் அஸ்மா குல்லா, எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தான். அப்புறம் கூப்பிட்டு அல்லாஹ் தஆலா மலக்குகளுக்கு முன்னாடி ஆதம் நபியை சும்மா அரலஹும் அலல் மலாயிகா நிப்பாட்டிட்டேனா. இப்போ நான் கேட்குறேன் பதில் சொல்லுங்கன்னு கேட்டேன். மலக்குகளுக்கு சொல்ல தெரியல, நீங்கள் சொல்லுங்கன்னா ஆதம் நபி சொல்லிட்டாங்க. இப்போ நாமளும் தானே செய்வோம். இப்போ அபூபக்கரை கூப்பிட்டு காதுக்குள்ளார என்ன சொல்லிட்டேன், அதை நினச்சிங்களா? நான் ஒரு கேள்வி கேட்பேன், இதுதான் பதில், இதுதான் என்ன பை அப்படின்னு காதில் சொல்லிட்டேன். எல்லாருக்கும் முன்னாடி தான் சொன்னேன், பார்த்துட்டேன். இப்போ 10 மணிக்கு வச்சு இப்போ கேள்வி கேட்பேன், சொல்லுங்க பார்ப்போம், யாராவது சொல்லுங்கள். நீ சொல்லுப்பா, சொல்கிற பார்த்தீங்களா? அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அதனால் அவருக்கு பரிசு கொடுக்குறேன்னு நான் சொன்னீங்கன்னு சொல்லுவீங்க. நீங்கள் சொன்னீங்க காதில், எங்களுக்கும் சொல்லுங்க, நாங்களும் சொல்லுவோம். பெரியமா பெரிய விஷயமாக்கும் அப்படி தானே போய் சொல்லுவோம். அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லா கற்றுக் கொடுத்துட்டு சும்மா அரலஹும் அல் மலாயிகா மலக்களுக்கு முன்னாடி நீ படிச்சு சொல்லாமே சொன்னார் பார், அவள் திறமை இருக்கும் அப்படின்னு சொன்னால் நியாயம். சொல்லி கொடுத்தாச்சு. பை ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் சொல்லி கொடுத்தாச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜ் எந்த வயசில் வந்துச்சுப்பா நான் கேட்பேன். இப்போ நீங்கள் கரெக்டாக சொல்லு, 52வது வயசு நீ சொல்லணும். 51 52 அப்படின்னு நீ சொல்லிடணும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா, கரெக்டாக சொல்லு, பார்த்தியா? நீங்கள் காதில் சொன்னீங்களே கொஞ்சம் முன்னாடி, எங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க, நாங்களும் சொல்கிறோம். அப்படி தானே மற்றவங்க சொல்லுவாங்க ஜி. அப்போ அல்லமா ஆதம் அல் அஸ்மா குல்லஹா எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு சும்மா அரலஹும் அல், அப்புறம் கொண்டு மலக்குகளை முன்னாடி நிப்பாட்டி விட்டு ஃபகால அம்பி ஊனி பி அஸ்மா யா உலாய் அம்பி ஊனி இன்குந்தும் சாதி காலு சுபானக லா இல்மலனா இல்லாமா அல்லம் தானா. நீ எதை கற்றுக் கொடுத்தியோ அதுதான் எங்களுக்கு தெரியும், நீ கற்றுக் கொடுக்கலையே, நம்ம அல்லம் தானா இன்னக்கு அந்தல அலீமுல் ஹக்கீம்னு சொல்லிட்டான். யார்? இப்போ மலக்குகளை விட அல்லாஹ் தஆலா ஆதம் நபி ஜெயிக்க வச்சுட்டான். நீ எதை எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாயோ அதை தவிர வேறு தெரியாதுன்றதுல உள்ள ஒன்று இருக்குது. நீ சொல்லிக் கொடுத்திருந்தால் தானே எங்களுக்கு தெரியும்னு அர்த்தம். சுப்ஹானக லா இல்மலனா இல்லாமா அல்லம் தானான்னு அர்த்தம் என்ன? நீ எங்களுக்கு இல்மு இல்லை, எதை நீ சொல்லிக் கொடுத்தாயோ அதை தவிர, இதை எங்களுக்கு நீ சொல்லிக் கொடுக்கவில்லை, ஆதவுக்கு மட்டும்தான் சொல்லிக் கொடுத்திருக்கிறாய், அதனால் இதை பற்றி எங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம் உள்ள இருக்கா இல்லையா? அதுக்குள்ளார அப்போ மலக்கள் ஏன் சரணாகதி ஆகிட்டாங்க அந்த இடத்துலன்னு கேட்டால், அப்போ அல்லாஹ் தஆலா முடிவு பண்ணிட்டான் தேர்ந்தெடுக்கணும்னு, ஆதம் நபியை பொறுக்கி எடுக்கணும்னு அல்லாஹ் தஆலா முடிவு செய்து விட்டான். அதனால் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து நமக்கு சொல்லிக் கொடுக்காமல் அவர்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து கொண்டான்.
இப்போ முடிவு செஞ்சுட்டான் அல்லாஹ் தஆலா உனக்கு ஒன்று தர வேண்டும் என்று, அதற்குரிய அஸ்பாபுகளே உண்டாக்குறான் அல்லாஹ் தஆலா. முசப்பிபுல் அஸ்பாப், இதை தர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு உன்னில் சில நற்காரியங்களே உன்னில் நிகழ்வது போன்று உண்டாக்கி தர்றானே ஒழிய இது நிகழ்ந்ததால் இது கொடுத்துன்னு சொல்லாதேன்ட்டாங்க. நீ செய்ததால் இதை கொடுத்தான், நீ இப்படி துவா கேட்டதால் கொடுத்தான் அப்படின்னு நினச்சிக்காத. ரொம்ப நாள் துவா கேட்டே இருந்தேன், அல்லா நல்லா எனக்கு கொடுத்துட்டான் முந்தையே கொடுத்துட்டான் அல்லா உனக்கு, அதுக்காக துவா கேட்க வச்சுட்டான் அல்லா தஆலா கேட்க வச்சான். அப்படி தான் அர்த்தம். ஃபஸல் முந்திருச்சு பை, அமல் பிந்திருச்சு. நிதர்சனத்தில் பார்த்தா அமல் முந்திருச்சு, ஃபஸல் பிந்தி இருக்க மாதிரி தெரியுது. ஆனால் ஃபஸல் முந்தி விட்டது, அருள் முந்தி விட்டது, உன் செயல் பிந்தி விட்டது. ஹகீகத்தில் வெளிரங்கத்தில் நம்ம செயல் முந்தி விட்டது, அருள் பிந்தி விட்டது. இந்த செயலால் இது கிடைத்தது, அவனுடைய ஃபஸல் முந்திருச்சு. அதான் சரி. அப்போ ஒரு ஆரிஃப் என்னவாக இருக்கணும், எப்போயுமே தன்னை தாழ்த்தி கொண்டு தன்னில் எந்த நிறையும் காணக்கூடாது, அருவத்தனை கூட நிறை காணக்கூடாது. அப்படி தன்னில் ஏதோ ஒரு நிறை இருப்பதாக தெரிந்தால் அதையும் குறை கூறிவிட வேண்டும். ஃபஜ்ர் தொழுது அல்ஹம்துலில்லாஹ், அவன் பையன் தொழுகாமல் போகிறான் அப்படின்னு மனசில் வந்துச்சுன்னா நீ தொழுகு அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்டதா? தொழுகையில் ஃபுல்லாக அல்லாஹ்வுடைய முஷாஹதா முராகபா தான் தொழுகையாக்கும். இது தொழுகைன்னு சொல்ல வந்துட்ட நீ என்று அந்த நிறையில் ஒரு குறை சொல்லி விட வேண்டும். இன்னொருத்தருடைய குறை கண்ணில் தெரிகிறது, அவர் ஃபஜ்ர் தொழுகாமல் போயிட்டு உனக்கு தெரியுமா? பாங்க சொன்னோன்னா அவசர வேலைன்னு வீட்டில் கூட தொழுதுக்கு அவர் ட்ரெயின் பிடிக்க கூட போயிட்டுருக்கலாம். நீ எப்படி அதை குறையா சொன்ன? எனவே அல்லது இன்னும் வக்து இருக்குது, நேராக போய் யார்ட்டையோ சாமான் கொடுக்குறக்கான யாரும் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க, ஆஸ்பத்திரியில் போய் டீ கொடுக்கணும்னு கூட ஓடுவார். அம்மா உடம்பு சரியில்லாமல் இருக்கணும், போவார், கொடுத்துவிட்டு அங்கே தொழுவார். உனக்கு எப்படி தெரியும் அவர் பதிவு தொழுகவும் போகிறான்ட்டு? நீ தொழுகிற ஜமாத்தை விட அவர் தொழுகிற தனி தொழுகை 1000 மடங்கு மேலானது. எனவே என்று அதிலும் நிறைதான் காண வேண்டும். அதுக்கு பதில் ஒத்து வரல, இன்னொரு பதில் 100 பதில் சொல்லணுமா அவரை காப்பாற்றுறதுக்கு? 100 பதில் சொல்லணும். உன் மனதில் இன்னொருவரை பற்றி குறை ஏற்பட்டால், சரிங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறீங்க, 4 பேர் பேசிட்டு, வேறு ஒருத்தரை பற்றி குறை சொல்லிவிட்டார், சட்டப்படி குறை கேட்கக்கூடாது, சொல்லாதீங்கன்னு நிறுத்தணும். சரி சொல்லிட்டார் அவர், இப்போ 2 பேரும் குற்றவாளி ஆயிடுறாங்க. அவர் கீபத்து பேசினவரும் குற்றவாளி, கீபத்து கேட்டவரும் குற்றவாளி ஆயிடுறாங்களா? இது தப்பிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? யாரை பற்றியாவது பேச ஆரம்பித்தாங்கன்னா என்கிட்ட அந்த தேவையற்றவற்றை பேச வேண்டாம்னு தடுத்துடணும். ஒருத்தர் பேசிட்டார், என்னங்க அழுத்தாமங்களா என்ன செய்வீங்க? இப்போ என்ன செய்வீங்க? ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை பேசிட்டாருங்க, உங்கள்கிட்ட காதில் விழுந்துருச்சு, இப்போ 2 பேரும் குற்றவாளி ஆகிட்டீங்களா? இதை விட்டு தப்பிக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? இப்போ என்ன செய்யணும் சொல்லுங்க. அந்த குறையை குறையற்றதாக காட்டணும். இப்போ நேற்று அசரில் பார்த்துட்டு இருந்தால் சாராய்க்கிற வாசல் நின்று இருந்தாருங்கன்னு ஒருத்தரை பற்றி அவங்க சொல்கிறாரு. இப்படியா அப்படின்னு பழக்கம் வந்துருச்சா அப்படின்னா நீ அதை ஆமோதிச்சிட்ட. சாராய்க்கிற வாசலில் தானே பார்த்தீங்க, வாயில் சாராயம் ஊற்றி பார்த்தீங்களா? இல்லைங்க லைனில் நின்றுருந்தார், லைனில் எதுக்கு நின்றுருந்தார், சொல்கிறவங்களும் நின்றுருக்கலாம். லைனில் நின்றுருந்து அப்படி அதனால குற்றம் எப்படி சொல்லுவேன்? நீ 1000 ரூபாய்க்கு சில்லற மாற்ற கூட நின்றுருக்கலாம், 500 சில்லற மாற்ற நின்றுருக்கலாம், அது கலந்து போயிருக்கலாம். அது யாரோ ஒருத்தர் நின்றுமா அவர் கூட்டி போட வந்திருக்கலாம். அவர் சாராய்க்கு உள்ளே பூந்தாருங்க, உள்ளே பூந்தா எவனாவது அண்ணனும் தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ சொந்தக்காரன் நண்பரோ ஃப்ரெண்டோ உள்ளே குடிச்சிட்டு இருப்பான், அவனை பார்க்கறதுக்காண்டி முக்கிய செய்தி வந்திருக்கும், ஃபோன் கொடுக்குறோட போயிருக்கலாம். உனக்கு யாரையா சொன்னால் குடிச்சாருண்டு? இல்லைங்க சாராயம் குடித்து படுத்து கிடந்தாருங்க, வாயில் சாராயம் கையில் பாட்டில் கண்ணில் பார்த்தேன், இஸ்திக்பார் செஞ்சுருக்கலாம். நல்லா தவாபின் மஹபூபாய் போயிடுறாங்களே, உனக்கு எப்படி தெரியும் அவரை பற்றி பேச உனக்கு என்ன உரிமை இருக்குது என்று அவருக்கு சப்போர்ட் பண்ணும். யார் இப்படி சப்போர்ட் பண்ணுறாங்களோ ஒரு மோமினை பற்றி ஹத்துக்குல் ஹுருமத், அவருடைய மானத்திற்கு பங்கம் விளைவிக்கப்படுகிறது. ஹத்துக்குல் அர்த், அவருடைய கௌரவத்துக்கு குறை விளைவிக்கப்படுகிறது. உடனடியாக நீ குறுக்கே பாய்ந்து
அதை தடுப்பாயானால் மறுமை துனியாவிலேயும் ஆகிரத்திலையும் உன்னோடது ஹத்துக்குள் ஹுருமத் எங்கே ஏற்படுதோ, ஹத்துக்குள் அர்து உனது மானம் எங்கே பங்கப்படுத்தப்படுகிறதோ உலகத்தில் ஆகிரத்திலையும் அல்லாஹ் குறுக்கால வந்துடுவான். ஒன்று 4 பேர் மான பங்கப்படுத்த நினைத்தார்களே, ஆனால் அல்லாஹ் குறுக்கால வந்துடுவான் சப்போர்ட் பண்ணுறதுக்கு. ஆகிரத்திலையும் மலக்குகள் கொண்டு வருவாங்க பட்டவழிகளில், இப்படிலாம் செஞ்சாங்க. அது பெரிய விஷயம் சொல்ல வந்துட்டீங்க, விட்டுரு. அல்லாஹ் சப்போர்ட் வந்துடுவான் குறுக்கால. மன் சத்தர, ஒரு ஹதீஸில் மன் சத்தர ஐப அஹீஹி சத்தரல்லாஹு ஐபஹு ஃபி துன்யா வல் ஆகிரா. ஒரு அடியானின் குறையை உலகில் நீ மறைத்தால் உனது குறையை ஆகிரத்தில் ஹக்கு ஜல்ல ஷானு தாலா துன்யாவிலும் மறைப்பான், ஆகிரத்திலும் மறைப்பான். இப்போ அந்த இடத்துல மலக்குகள் சொன்னதுனால இப்போ அல்லாஹ்வுக்கு ரோஷம் வந்துருச்சு. எனது உனது நிறையை பார்த்து அடுத்தவருடைய குறை நீ முன் நிறுத்தியது அல்லாஹ்வுக்கு கோபம் வந்துருச்சு. சத்தருல்லாஹ் யௌமல் கியாமா. சரி, அப்போ கியாம நாள் வரைக்கும் அல்லாஹ் தஆலா நமது நிறையை முன்னிறுத்தி நமது குறையை மறைத்து மலக்குகள் சொல்லி காமிச்சிட்டே இருக்கான் அல்லாஹ் தஆலா. இப்போ இதில் நமக்கு ஒரு பாடம் வருது, நல்லா விளங்கு. எங்கெல்லாம் நீ யோனி பை, எங்கெல்லாம் நீங்கள் நான் இப்படி நல்லது சரி அவன் நல்லது சரியில்லைன்னு நீ சொல்கிறியோ, நீ சொல்லிட்டு அல்லாஹ்வுக்கு ரோஷம் வந்துடும். உன்னை குறைப்படுத்தி அவர் நிறைப்படுத்தி தமிழ் கடமையாக்கிட்டான். அதில் சொன்ன நீ உன் நிறையை முற்படுத்தி உன் நன்மையை முற்படுத்தி உன் நல்லவனாக காட்டி இன்னொருத்தனை பொல்லாதவனாக நீ காட்டின மக்களுக்கு மத்தியில் அப்படி சொன்னால் அல்லாஹ் என்ன செய்வானா, உன்னையே கீழாக்கி அவரை மேலாக்கி கொண்டு வருவான். ரோஷக்காரன் எல்லாத்துலையும் தெரியும். அது எப்படி சொன்ன வாழ்நாள்லாம் அந்த மாதிரி செய்யாதுன்னு தான் முதல்ல மலக்குகளுடைய செய்தியை நமக்கெல்லாம் திரும்ப திரும்ப குர்ஆனில் பயான் செஞ்சுட்டான் பல இடங்களில். எப்பவுமே உன் நிறையை முற்படுத்தாது, பிறரின் குறையை முற்படுத்தாது. அல்லாஹ் ரோஷக்காரன் செய்வான், அவரை மேலே கொண்டு வந்து காட்டி, அப்போ நீ நிறையோடு இருப்பது உன்னில் சில நன்மைகள் நிகழ்வது உன் திறமை என்றும், அவரில் சில குறைகள் நிகழ்வது அவருடைய குற்றம் என்றும் காட்டிட்ட. ரெண்டுமே என் பக்கம் சிந்தனை இல்லாமல் போயிட்ட. நான் மாற்றி காட்டுறேனா இல்லையா பாரு, தலைகீழ மாற்றி காட்டுறேன்னா பாரு, இல்லையா பாரு, அவரை மேலே கொண்டு வரனா இல்லையா பாரு. விளைஞ்சே இல்லைங்களா? இன்று அல்லாஹ் ரோஷப்படுவான். ரோஷக்காரன் அல்லாஹ் தஆலா. நம்மளே பார்க்குறோம். உஸ்தாதிட்ட ஒரு மாணவர் வராரு, ஜி நான் பரீட்சையில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துட்டேன், 98 மார்க்கு, அதுதான் ஃபஸ்ட்டு அப்படின்னு அவன் பெருமையாக சொல்கிறான்னு வச்சுங்களேன். தொழுகையில் ஃபஸ்ட்டு 98, சரி அவன் கீழே போயிட்டான், அவன் 60 தான், நான் ஃபஸ்ட்டு வந்துட்டேன் அப்படின்னு. அவன் தொழுகையில் முன்சஃபில் நிற்கிறேன். எப்போயுமே தொழுகையில் டெய்லி எட்ட தான் வர்ற ஃபஸ்ட் மார்க் தானே செய்கிறது. இப்போ அவன் தன் நிறைய அவன் சொன்னால் நம்ம என்ன சொல்லுவான், அவன்கிட்ட அவன் குறைய சொல்கிறான். அவன்கிட்ட பெருசு பீத்திக்கிற வேறு போடா அப்படி ஒரு மனசு உடஞ்சி போய் வந்தான். இதில் நான் படிக்கவே லாயகில்லை, ஓதுறதுக்கே லாயகில்லை, ஏன்டா ஓதணும்னு இருக்குது. ஏன்டா எல்லாத்துலேயும் 30 மார்க் தான், எல்லாம் கீழே போய் 30 மார்க் தான், இதுலேயும் 30, அதில் 28 மார்க்கு, 4 பரீட்சையிலையும் ஃபெயிலு, நானும் எதுக்கு ஓதணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். என் மண்டையில் ஒன்றுமே ஏறவே மாட்டேங்குது.
அப்படின்னு வந்தேன். நான் என்ன சொல்லுவோம் அவரை கூப்பிட்டு, ஏப்பா அப்படி சொல்கிற, நல்ல அறிவுலாம் இருக்குது, கொஞ்சம் முயற்சி செஞ்சால் நீ தான் ஃபஸ்ட்டு வருவேன். இப்போ நினச்சிங்களா இப்போ எவ்வளோ அதபாக இருக்குது, அழகாக பார்க்குறது, தலைப்பா கட்டி பார்க்குறதுக்கு சுண்ணத்தான முறை இப்படி ஒரு வீட்டில் எப்படி தொழுக முடியுமா நீ? இங்கே எவ்வளோ நல்ல முறையில் இருக்குது, நல்ல ஒடுக்கத்தை பார்த்துக்கிட்ட, கூப்பிட்டா ஓடி வர்ற, ஹிதமத் செய்கிற, அதபை கற்றுக்கிட்ட. அல்ஹம்துலில்லாஹ். கசாலிமா உன்னை மாதிரி தான் மக்கு பண்டாசாக இருந்தாங்க, உண்மையே மண்டையில் ஏறல, மசா விட்டே ஓட்டாங்க. இங்கே ஓதி எண்ணத்தை போட்டு இனிமேல் ஓதக்கில் ஆயக இல்லை, பேசாமல் எங்கேயாவது போய் ஒரு மெடிக்கலில் வேலை செஞ்சாலாச்சும் பொழைச்சிக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. யார்? சரி, ஏதோ மருந்துகளில் போய் வேலை செய்வோம் அப்படின்ட்டு ஒன்றுத்துக்கு நம்ம ஆயிரம் மாசா விட்டு பொட்டிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ ரோடெல்லாம் கிடையாது, இல்லை தார் ரோடெல்லாம் கிடையாது, காட்டு வழி தானே போனாங்க. ஒரு கிணத்துல போய் உட்காந்தாங்க கொஞ்சம் நேரம். உட்காந்தா அந்த கிணத்துல பெரிய பாறாங்கல், அங்கே ஒரு எறும்பு கூட்டம் லைன் போட்டு போயிட்டுருக்கு. அந்த பாறாங்கல் ஏறி இறங்கி அந்தானே போகுது, அது எத்தனை வருஷம் போதோ தெரியல. போய் அந்த பெரும் பாறாங்கல் அப்படியே லைன் வந்துருச்சு. எறும்பு கால் என்ன வெயிட் இருக்கும், எறும்பு எவ்வளோ வெயிட் இருக்கும், அதனுடைய கால் எவ்வளோ வெயிட் இருக்கும், அது எவ்வளோ அழுத்தம் தரும் பூமியில், கல் தேயிற அளவுக்கு என்ன இருக்கு அதில் போய். ஆனால் ஒரு எறும்பு 2 எறும்பு இல்லை, கோடிக்கணக்கான எறும்பு 24 hours தேய்ச்சோன்னா கல்லுலேயே லைன் விழுந்துருச்சு. சரி, லைட்டாக பள்ளம் விழுந்துருச்சு கல்லுலேயே. இன்னும் 2 24 hours தேய்ச்சிட்டே இருக்குது இந்த கால், அப்படியே அழகாக பள்ளம் விழுந்துருச்சு லைட்டாக. அப்போ எறும்பு திரும்ப திரும்ப கால் பட்டவுடன் பள்ளம் கல்பில் அந்த கல்லில் விழுது, நம்ம கல்பில் ஏன் விழுகாது? மற்றவங்களாம் 5 வாட்டி படித்தா மண்டையில் ஏறிதுன்னு 50 வாட்டி படிப்போம், 50 வாட்டி படித்தும் மண்டையில் ஏறினா 500 வாட்டி படிப்போம், ஏறி தான் செய்யும், வேறு வழி இல்லையே, வாடா போகலாம் அப்படின்னு மறுபடியும் பொட்டிட்டு மசாக்கு வந்துட்டாங்களாம். 5 வாட்டி படித்து மண்டையில் ஏறிது அவருக்கு ஒரு ஆயத்தை, நம்ம 50 வாட்டி ஓதுவோம், 50 வாட்டியும் வரல, 500 வாட்டி ஓதி பார்ப்போம், வந்துடும். வராமல் எனக்கு போயிடப்போகுது. 500 எறும்பு கால் பட பள்ளமே வந்துருச்சு. கல்லில் பள்ளம் விழுந்தால் நம்ம கல்வியில் ஏன் பள்ளம் முழுகாது? கிளம்புடா பொட்டி தூக்கிட்டு மறுபடியும் மசாக்கு வந்துட்டாங்க. வர பார்த்தா அறிவுலகத்தின் மேதை, அறிவுலக மேதை ஆகிட்டாங்க அவங்க. அதனால் அந்த மாதிரி ஒரு காலத்தில் கசாலியாக வரலாம், யாருப்பா அது மாதிரி யார்கிட்ட இருக்குது? சாதாரண விஷயமா? மக்கு பண்டாசம் யோசிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? அவர்கிட்ட தன்னை தாழ்த்தி கொள்ளக்கூடியவரிடத்தில் அவர் நிறைகளை பயான் செய்கிறோம். அவன் யாருப்பா அப்படி சொன்னான் அப்படின்னு. தன்னை உயர்த்தி கொள்ளக்கூடியவரிடத்தில் அவர் குறைகளை சொல்லி பேசாமல் பீத்திக்காத, ஒழுங்கு மரியாதை ஏறி அப்படின்னு சொல்கிறது பழக்கம் இருக்குல்ல. அப்போ அல்லாஹ் ஜல்லஷான் தஆலா யார் தன்னை முற்படுத்த விரும்புகிறார்களோ அவர்களை மக்களுக்கு மத்தியில் பிற்படுத்தி காட்டுவோம். தன்னை கீழே கொண்டு வர விரும்பக்கூடியவர்களை மக்களுக்கு மத்தியில் மேலே கொண்டு வருவான் அல்லாஹ் தஆலா. இது அல்லாஹ்வுடைய பழக்கம். அதுதான் சூஃபியாக்கள், நீ அதமாயிரு, கர் துஜே பன்னாஹ குச்தோ குச்சினபன், நீ ஏதேனும் ஆக வேண்டும் என்று விரும்பினால் எதுவும் இல்லை என்று ஆகிவிடு. குச்சினபன் அவர் ஹேச்சுபன், ஒன்றுமே இல்லைன்னு ஆயிரு. கர் துஜே பன்னாஹ குச்தோ குச்சினபன் ஒரு ஹேச்சுபன், ஹேச்சுனா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம், ஜீரோவாயிரு. ஒரு நல்லா ஹீரோவாக்கிடுவான். கர் துஜே பன்னாஹ குச்தோ ஹேச்சுபன் और कुछ न बन, ஒன்றும் இல்லைன்னு ஆயிரு. ओ बना ये जब तो फिर तू जान बन जाना बन, அவன் எப்போ உன்னை ஆக்குவானோ என்ன ஆக்குவானோ அல்லாஹ் ஆக்கிக்குவான், நீ இல்லைன்னு ஆயிரு. உன்னை இல்லை என்று நீ ஆக்கிக்கொள். ஹேச்சுனா ஒன்றும் இல்லாதவனாக ஆக்கி. அவர் மாலூம் உபன் ஒன்றும் மாலூம் ஆயிரு, வெறும் மாலூம் ஆயிரு. வெறும் மாலூமில் எந்த கமாலும் இல்லை, வெறும் மாலூம் இல்லைம்மா. இல்மில் உண்டான ஆடு கத்தவும் கத்தாது, பாலும் கொடுக்காது, குட்டியும் போடாது, ஏதாவது செய்யுமா? இல்மில் உண்டான ஆடு அது விற்று காசும் சம்பாதிக்க முடியாது. நீ கறிக்கும் உதவாது, அது தோலும் உதவாது, கறியும். இல்மில் உண்டான ஆடு இன்றைக்கி பிரியாணி வைக்கலாமேலாம் ஒதுக்கும் உதவாது. அதுதான் நீ இல்மிலே ஒரு ஆடு கொண்டு வந்துருவா, எதுக்காக உதவுமா? அது ஒரு மாடு கொண்டு வா, பால் கறக்கலாமா? நீ டீ போட்டுடலாமா? இல்லை, மாட்டுப்பால், இல்மில் இருக்கக்கூடிய மாடு. வெறும் இல்மில் இருக்கக்கூடிய மாடு தான் நீ, வெறும் இல்மு தான். மாலூம் உபன். இப்போ இந்த மாலூமில் எதுவாவது ஒரு திறமை உன்னில் வெளியாகுதுன்னா வந்து உஜூத் இருந்தால் வருது, அது மௌஜூத் இருந்தாமே வரும்.
மாலூமில் உண்டான மாட்டில் ஒரு சொட்டு பால் வராது. வருமா? அரை கிலோ கறி கிடைக்குமா? தோலுக்கு உதவுமா? ஒரு சத்தமாவது போடுமா அந்த மாடு? அந்த மாட்டு மேலே ஏதாவது சுமக்க முடியும்? வண்டி இழுக்குமா? எதுக்குமே லாயகம் இல்லை. ஒரு சின்ன பிரயோஜனம் கூட அணுவத்தனை பிரயோஜனமும் கிடையாது. எதுலங்க? எதில்? மாலூம் இருக்கிற மாட்டில் ஒரு சொட்டு பால் வருமா? அப்போ ஒரு சொட்டு பால் வந்ததும் மௌஜூது இருந்தா வந்துச்சு. மான் சத்தம் வந்தா மௌஜூது இருந்தா வந்துச்சு. எது வந்தாலும் அந்த மாட்டிலிருந்து அரை கிலோ கறி வந்தாலும் சரிதான். எது வந்தாலும் அது மாலூம் இருந்தா மௌஜூது இருந்தா வந்துச்சே ஒழிய மாலூம் இருந்து வரவே இல்லை. அதனால நீ மாலூமா இருந்த வரைக்கும் உள்ள என்னப்பா வந்துச்சு? ஒரு சுப்ஹானல்லாஹ் வந்துச்சா, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் வந்துச்சா, ஒரு அல்லாஹ் அக்பர் வந்துச்சா? ஒரே ஒரு நன்மை, ஒரு கோடியில் ஒரு நன்மை கூட உள்ள வெளியாகுவாது. ஒரு அல்லாஹ் அக்பர் வந்துச்சா, ஒரு லா இலாஹா இல்லல்லாஹ் வந்துச்சா, ஒரு தாலீம் வந்துச்சா, ஒரு ரூபா காசு சம்பாரிச்சியா? இது எல்லாம் ஃபைசானே உஜூத். ஃபைசானே உஜூத். உஜூதுலே ஃபைசான். वजूद तुमने दिया न होता तो फिर जहां का पता न होता. वजूद तुमने दिया न होता पता न होता. अदम में क्या था अदम ही रहता. अदम में क्या है अदम ही रहता. जलवा नुमा न होता. जी वजूद तुमने दिया न होता. நீ உஜூதை கொடுத்திருக்காவிட்டால் ரப்பே, वजूद तुमने दिया न होता तो फिर किसी का पता न होता. யார் அட்ரஸுமே தெரியாது. உஜூத் அல்லாஹ் கொடுத்துருக்கா. உன் மனைவியா இல்லை. ஒரு அணுவளவு அவர்கிட்ட நீ சுகம் பெற்றிருக்க முடியாது. உன் பிள்ளையா இருக்க மாட்டான். காசா இருக்காது. பணமா இருக்காது. எதுவெல்லாம் உனக்கு கிடைச்சதோ ஃபைசானே உஜூத் தான். அது உஜூதுடைய ஃபைசான. वजूद तुमने दिया न होता तो फिर किसी का पता न होता. अदम में क्या था अदम ही रहता. எடுப்பாத. अदम में क्या था अदम ही रहता. किदम जो जलवा नुमा न होता. இந்த கிதம் அந்த அதம்ல ஜல்வாவான தான் கிடைச்சதெல்லாம். जो कुछ भी तुझे मिला, எதுவெல்லாம் உனக்கு துனியாவில் கிடைச்சா कहाँ से मिला जी? वजूद இருந்தா போய் கிடைச்சு. அதம் இருந்து எதுவுமே கிடைக்காது பாய். மாலூம் இருந்து எந்த நன்மையும் அனுகிரகமும் வெளியே வராது பாய். वजूद तुमने दिया न होता तो फिर किसी का पता न होता. अदम में क्या था अदम ही रहता. किदम जो जलवा नुमा न होता. இந்த கிதம் ஜல்வா இருக்காவிட்டால், கிதமாகிய முஜூது முத்லக் இந்த அதம்ல முத்தஜல்லியா இருக்காவிட்டால் எதுவெல்லாம் நீ பெற்றோ எதையும் பெற்றிருக்க முடியாது. ஃபலக் கஹான் தா மலக் கஹான் தா. ஃபலக்கு கஹான் தா. இந்த சூரியன் வானம் பூமியில் எங்கே இருந்துச்சு? ஒன்றுமே இல்லை. மலக்கு எங்கே இருந்தாங்க? மனுஷன் எங்கே இருந்தான்? ஃபலக் கஹான் தா மலக் கஹான் தா. நிஷானே ஆலம் தலக் கஹான் தா. மொத்த உலகத்துடைய அடையாளம் கூட இல்லை. பழக்கம் இல்லை, மலக்கம் இல்லை. இந்த மொத்த உலகத்துடைய எந்த ஒரு அணுவத்தினை அடையாளமும் இல்லை. துமாரே ஃபைஸோ கரம் ந ஹோதா. அந்த உஜூத முத்தலக்குடைய ஃபைஸோ கரம், ஹக்குடைய ஃபைஸோ கரம் மட்டும் இல்லை என்றால் तो कुछ किसी को मिला न होता. तो कुछ किसी को मिला न होता. யாருக்கும் எதுவும் அணுவத்தினையும் கிடைத்திருக்க வாய்ப்பே கிடையாதுன்றார். இப்போ இதுவெல்லாம் கிடைச்ச என்னங்க? அதெல்லாம் ஃபைஸானே உஜூத். तुम्ही पुकारूं तुम्ही सुनाऊं तुम्ही पुकारूं तुम्ही सुनाऊं. உன்னையே அழைப்பேன், உன்னை பற்றியே சொல்லிக் கொண்டிருப்பேன், உன்னிடமே பேசிக் கொண்டிருப்பேன், உன்னை பற்றியே சொல்லிக் கொண்டிருப்பேன்.
तुम्ही पुकारूं तुम्ही सुनाऊं, तुम्हारे ही राग में आलापूं, तुम्हारे ही ராக் மை ஆலாப்பும், உன்னை பற்றி இசையை நான் ஒலித்துக் கொண்டிருப்பேன். துமாரே அபு மா சிவா மே மௌலா, யாரெல்லாம் எப்போ உன்னிலிருந்து தான் இந்த ஃபைசான் வந்துருச்சுன்னு எனக்கு விளங்கி போச்சோ, ஓ மாசி வெல்லா பார்த்தா எனக்கு மஜாவே வர மாட்டேங்குது. துமாரே அபு மா சிவா மே மௌலா, जो तुम न होते मजा न आता, तुम्हारे अब माँ सिवा में मौला, जो तुम न होते मजा न आता. உன் பேசுகிறாங்க பேச்சில் இன்பம் காண்கிறார்கள். ஆனால் உன்னோடு கலக்காவிட்டால் அந்த பேச்சிலும் இன்பம் வர மாட்டேங்குது. உணவில் இன்பம் காண்கிறார்கள், அந்த உணவில் உன்னை நினைக்காவிட்டால் எனக்கு இன்பம் வர மாட்டேங்குது. எதுவாக இருக்கட்டும் துனியாவில் உன்னில் சேர்த்து பார்த்தால் தான் எனக்கு இன்பம் வருகிறது, இல்லை என்றால் இன்பமே வர்றது. வா 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 जी तुम्हारे अब माँ सिवा में मौला, जो तुम न होता मज़ा न होता जी. अब என்ன भाई இதெல்லாம் எதுங்க? ஃபைசானே உஜூத். உஜூத் இல்லைன்ற வெறும் மாலூமிலிருந்து அணுவத்தனை நன்மைகளையும் இதுவரை யாரும் பெறவும் இல்லை. அப்போ ஆடு மாலூமாக இருந்த வரைக்கும் எதுவுமே பெறலை. ஆடு மௌஜூதான பின்னாடி தான் அவனுக்கு எல்லாமே கொடுத்துச்சு. ஒரு மரம் மாலூமாக இருந்த வரைக்கும் அதில் கிளையோ இலையோ சாட முடியுமா? பழம் கிடைக்குமா? காய்க்கு வருமா? இதாக தெரியுமா? அது மௌஜூதான பின்னாடி தான் எல்லாமே கொடுத்துச்சு. இப்போ எதெல்லாம் துனியாவில் பெற்றுக்கொண்டோம், எதால் பெற்றுக்கொண்டோம்? ஃபைசானே உஜூத், உஜூதுடைய ஃபைசான். வஜமா சொல்கிறாங்க, நீ வந்து கமாலை உன் பக்கம் சேர்க்காத, கமாலை ஹக்கின் பக்கம் சேர்த்து. அப்படித்தான் பெரியோர்கள் எல்லாம் பெற்றுக்கொண்டார்கள். நீ எப்போ உன்னுடைய கமாலில் சேர்க்குறியோ உன் கமாலா இது எப்படி கீழே கொண்டு வரோம் பாருங்களா. அதான் அல்லாஹ் ஜஸாவா எதை கொடுத்தானோ அதுவும் அல்லாஹ்வுடைய அத்தா தான்டான். ஜஸா அம்மிர் ரப்பிக்கு அத்தா ஹிசாபா, இதுவெல்லாம் ஜஸாவா அல்லாஹ் கொடுத்தானோ அதுவும் அத்தா தான். அது உன்னுடைய செயல்களுக்கு கூட கிடையாது. வா 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 வா. ஹஜரத் உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கத்தியால் குத்தப்பட்டு ஜி வஃபாத் மரணத்தை எதிர்பார்த்து ஒரு நாட்கள் கடந்தாங்க. எல்லா சஹாபாக்களும் பார்க்க வந்தாங்க. சுஹைப் ரலியல்லாஹு வந்தாங்க. உமர் நாயத்துடைய தோஸ்த் அவங்க சுஹைப் ரலியல்லாஹு வந்து அழுதாங்களே, வா உமரா, வா ஹபீபா, வா ஹா, என் நேசரு, என் நண்பரு, என் காதலரு, ஆயிடுச்சே உங்களுக்கு அப்படின்னு அவங்களோட நீங்கள் எப்படி ஆட்சி செஞ்சீங்களே, இந்த தீனை காப்பாற்றுனீங்களே, வரிசையாக வரணும் பொருட்களங்களை என்ன மாதிரி செஞ்சீங்களே, இப்படி போகிறீங்க அப்படின்னு அவங்க ஒன்றா சொன்னாங்க. இப்போ உமர் நாய் சொன்னாங்களாம், சுஹைப் நீ என்னை புகழாதப்பா, எதுவும் சொல்லாதப்பா, நான் எப்படி அல்லாட்டு கெஞ்சிட்டு இருக்கேன்னு கேட்டால், ஜி அல்லா ஜல்ல ஷானு தாலா ஜி என் நன்மைகளையும் என் பாவங்களையும் சரியாக ஆக்கி என்னை விட்டுறேன்னு சொன்னால் எனக்கு போதுமானதாக இருக்குது. என் குற்றங்களையும் என் பாவங்களுக்கு கூலி கொடுக்க தேவையில்லை. அல்லாஹ் கூலி அல்லாட எதிர்பார்க்கல. அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா என் நன்மைகளையும் பாவங்களையும் சரியாக ஆக்கி சமமாக்கி உன்னை தண்டிக்காமல் விட்டேன்னு சொன்னால் எனக்கு போதும் என்று தான் எதிர்பார்க்கிறேன். அதான் அவன் கடைசியாக பேசினாங்களாம் உமர் நாய். ஜி யார்? உமர் கத்தாப். நாம் இத்தனை செஞ்சுருக்கிறோம் எல்லா இடத்துல, இவ்வளோலாம் நம்மள்கிட்ட இருக்குது. தன்னை பெருசுப்படுத்துறது தான் சூஃபியாக்கல்ல மாபெரும். ஹுதுபீனி ஹுது நுமாய் பராஹ தரீகத்தில் நிஃபாக் என்ன வரும்? ஹுதுபீனி ஹுது நுமாய், தன்னை பார்க்குதல், தன்னை காட்டுதல். இது ரெண்டும் மாபெரும் ஆபத்துன்ட்டாங்க சூஃபியா. ஆகிரத்துலேயும் அப்படி தான். யார் அங்கே ஆகிரத்தில் போயும் தன்னை காட்ட நினைக்கிறானோ அல்லாஹ் அடக்கிடுவான், தன்னை தாழ்த்த நினைக்கிறானோ அல்லாஹ்வும் உயர்த்திடுவான். ஒரு அடியான் வருவான், என் ஃபதுலை கொண்டு
சொர்க்கத்துக்கு அனுப்புங்கன்னு அல்லாஹ் அவரை சொல்லும். யாரெல்லாம் 100 வருஷம் அமல் செஞ்சுருக்கிறேன், ஒரு நாள் ஒரு வக்து தொழுகையை விட்டதில்லை, தன் அமலை முன் செய்கிறான். இப்போ என் அமலை கொண்டு அல்ல கேட்பான், அவன் உன் அமலை கொண்டு அனுப்புவா, உன் ஃபஸ்லை கொண்டு அனுப்புவா, என் அமல் தான் நிறையா இருக்கே, அதை கொண்டே நீ அனுப்புன்னு சொல்லுவோம். ஹதீஸ்ல வருது. இப்போ அல்லாஹ் சும்மா சுற்றி பாட்டு ஒரு சுற்றுலா கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, அப்படியே மலக்கல்கிட்ட கொடுத்து அனுப்புவோம், அப்படியே நரகத்தொலையே கொண்டு போவோம். நரகத்துக்கும் 500 வருஷம் தொலைவு இருக்கும். தொண்டையெல்லாம் வெளியே வந்துருச்சு தாகத்தில், நாக்கெல்லாம் காஞ்சி போய் தொண்டை வெளியே வருது. வேணுச்சுங்களா? ஹாங்கிறான். தண்ணிங்க, ஒரு கிளாஸ் தண்ணிக்கு ஒரு 100 வருஷம் அமல் கொடுக்குறதா இருந்தால் தண்ணி தர்றேன் மலக்கு. சரிங்கன்றான், அமலை கொடுத்துட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்றான், தாகம் நின்று போயிடுது. அல்லாட கூட்டி விட்றான். என்ன அடியானே இப்போ எங்கே அமல் இருக்கிற, அவன் ஃபசில் தான் என்னை காப்பாற்ற, வேறு எதுவும் காப்பாற்றாதுன்றான். அப்போ தன்னுடைய திறமையை காண்பித்தவனை அல்லாஹு தாலா அவனை பிற்படுத்தினான். ஒரு அடியான் வருவான், பார்த்தா கண்ணு கேட்டதுக்கு பட்டோலை, எல்லாத்துலேயும் பாவம் தான், நன்மைக்கு அமல் இருக்கான்னு தேடுறான். ஒன்றும் இல்லை, ரப்பே எடை போகிற கொண்டு போயிட்டுருக்காங்க, இட மிஷினுக்கு மலக்கள் தூக்கிட்டு போயிட்டுருக்காங்க. எதை 99 பட்டோலை, திசைன்னு வருது, 99 பட்டோலை, நன்மை தட்டு காணவே காணும். மலக்கள் எடைப்பட கொண்டு போயிட்டுருக்காங்க. இது எடைப்பட போடணுமா, பார்த்தாவே தெரியுது, போசா அவங்க வேலையை பாருங்கிறான். மலக்கள் மனம் உடஞ்சிட்டான். இது வேறு இடம் வேறு போடணுமா, அது தெரியுது, எது பெருசு சின்னது இடம் வேறு போடணுமா, எங்கே கொண்டு போகணுமோ கொண்டு போங்க, இது முடிஞ்சு போச்சு எல்லாம், அப்புறம் வேறு என்ன அப்படின்னா வேணா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எல்லாம் சொன்னான், அடியானே நீ செஞ்ச ஒரு அமல் என்கிட்ட இருக்குது, ஒன்றத்தை வச்சு என்ன செய்கிறது. ஒரு பேப்பர் எல்லாம் கொடுக்குறான்னு ஒரு, ஆமாம் அது படுக்க 18 20 மலை பெருசுக்கு இருக்குது, 99 மலைகள், ஒரு பேப்பர் எடை போட்டால் இது மேலே வந்து அதான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிட்ட இருக்குது அடியானே. இப்போ மனசு உடஞ்சி போன அடியான் அல்லாஹ் தஆலா அவனை மேலே கொண்டு வர்றான். அல்லாஹ் தஆலா தன்னை காட்டுறவனை கீழே கொண்டு போகிறான். அல்லாஹ் அதனால சூஃபியாக்கள் நமக்கு ரகசியம் சொல்லி தர்றாங்க. என்னென்னு, எப்போவுமே உன்னையில் நிறையை பார்க்காது, பிறரில் உண்டான குறையை பார்க்காது. பிறர் உண்டான குறையை நீ பார்க்குறேன்னா அல்லாஹ் தஆலா மேலே கொண்டு வரான்னு அர்த்தம், நீ குறையை பார்க்குறதே என்று சாதி இமாம் என்னுடைய ஷேக் எனக்கு சொல்லிக் கொடுத்த 2 மாபெரும் பொக்கிஷமான உபதேசங்கள் அப்படின்னு சொல்லி விளங்குத பை, சமஜ்மே ஆகே பை, அது எடுத்துங்க இன்ஷா அல்லாஹ் தஆலா. இன்னிலிருந்து மொத்த வாழ்க்கையில் மனசில் கொண்டு வாங்க. அதம்மே கியாதா அதம் ஹி ரஹ்தா. இந்த அதம்லேருந்து எந்த நல்செயல் எப்படி வெளிவர முடியும்? கிதம் தன் ஃபைசானை கொண்டு அதை நம்மில் கொண்டு வந்து அதை வெளியாக்க வேண்டும்னு ஆசைப்பட்டு வெளியே கொண்டு வந்தான். அதை நம்பி கற்றுக் கொடுத்த மாதிரி வெளியே வந்துச்சு. அப்போ அது நன்மை, அதனுடைய பெருமை முழுவதும் அவனைத்தான் சேரும் அப்படின்னு சொன்னால் அல்ல மீண்டும் வெளிப்படுத்துவாங்க. நல்லதை வெளிப்படுத்துவாங்க, இல்லைன்னா நல்லதை அமுக்கிடுவான். அல்லாத நீ ஒன்றுதுன்னு காட்டுற, என்னதை வாங்கிட்டு. அதம்மே கியா தா அதம் ஹி ரஹ்தா கிதம் ஜோ ஜல்வா नुमा न होता वजूद तुमने दिया न होता तो फिर किसी का पता न होता. अल्लाह ताला दे विलगக்கூடிய பாக்கிய நசீபாக்கனா. ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி